எம்ஐ சிஎஸ்கே மேட்ச் யார் ப்ரோ ஜெயிப்பாங்க? எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க. எதனால எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க? பிகாஸ் அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபயரா இருக்காரு லாஸ்ட் மேட்ச்ல. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் கொஞ்சம் ஃபயரா இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட ஸ்ட்ராங் பவுலிங் லைனப்பும் இருக்கு. பும்ரா இருக்காரு, தீபக் சார் இருக்காரு, போல்ட் இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்பின்னர் விக்னேஷ் புத்தூர், ஸோ அவரும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல இப்போ பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஆன மேட்ச்ல அவங்க பவர் பிளே லிக்விட் எடுத்தாங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் சிஎஸ்கே வந்து அவங்க கிட்ட பேட்டிங் இல்லை ப்ரோ. சிஎஸ்கே பேட்டிங் சுத்தமா இல்லை. அவங்க டாப் ஆர்டர் ஃபுல்லா கொலாப்ஸ்ல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பவர் பிளேல அவங்க ரன் அவுட் இருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கோட மைண்ட் செட் இப்போ வந்து இன்டென்ட் அடிச்சு ஆடணும் தான் இருக்காங்க. ஸோ எங்கிட்ட ஸ்ட்ராங் பவுலிங் லைனப் இருக்கு. நீங்க பும்ராவையோ போல்ட்டையோ டார்கெட் பண்ணி அடிக்க போனாங்கன்னா கண்டிப்பா விக்கெட் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்களா? இப்போ எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் பாத்தீங்கன்னா மேபி ஆட்ரிக் பண்ணியா மட்டும் தான் இருக்காரு. அது எப்போ பாத்தீங்கன்னாக்கா 8வது ஓவர் 7வது ஓவர் அந்த மாதிரி தான் எடுக்காரு. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க சொல்லுவாங்க? அதான் நான் சொல்றேனே ப்ரோ, அவங்க பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு சிஎஸ்கேக்கு அப்படின்ட்டு. நீங்க எப்படியும் பும்ராவும் உங்களால டார்கெட் பண்ண முடியாது, போல்ட்டையும் டார்கெட் பண்ண முடியாது. நீங்க மோஸ்ட்லி தீபக் தான் டார்கெட் பண்ண முடியும். அவருக்கு பால் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, இப்போ பாத்தீங்கன்னாக்கா மும்பைல பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பின்னரே காணோம் கிடையாது. மற்ற டீம்ல பாத்தீங்கன்னா இல்ல மும்பைல இருக்காங்களே ப்ரோ. யாரு ஸ்டாண்டர்ட்? கரண் சர்மா இருக்காரு. 7 ஓவர் 7 மேட்ச் ஆடி இருக்காங்களா? இல்ல 7 மேட்ச்ல ரீசெண்டா இப்பதான் கரண் சர்மா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. வந்த மேட்ச்ல நல்லா தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, அவரும் நல்லா தான் பண்றாரு. அவங்களுக்கு வேணா ஒரு பார்ட் டைம் பவுலர் வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் பவுலர்னு பாத்தீங்கன்னா நீங்க கரண் சர்மா யூஸ் பண்ணலாம். கரண் சர்மா தான் லாஸ்ட் மேட்ச் ஆல்ரவுண்டர் ஒரு இன்ஜரி ஆயிடுச்சு. ஆமா, சோ மெயின் பவுலர் நீங்க விக்னேஷ் புத்தூர் தான் எடுக்கணும். இப்படி இருக்கும்போது மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ கண்டிப்பா. மேபி சிஎஸ்கேக்கு ஒரு பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங் ஆகுனா டிவால் பிரிவ்ஸ் உள்ள எடுத்துட்டு வரோம். அவங்க எடுத்துட்டு வந்து ஆட வச்சாங்கன்னா மேபி அவரும் ஃபயர் ஆனாருன்னா வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் நல்ல சிஎஸ்கேல பாத்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க ஃபார்மும் வந்து இப்போ bowling மட்டும் தான். அகமது நூர் அகமது கலீல் அகமது அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பண்றாங்க. மத்தபடி வேற யாருமே bowling இல்ல ப்ரோ. நீங்க நூர் அகமது கலீல் அகமது மட்டும் பார்த்து ஆடிட்டீங்கன்னா மத்தபடி நீங்க முகேஷ் சௌத்ரி போட்டாலும் அடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பை தான் ஜெயிப்பாங்க ப்ரோ. அப்படிங்களா? ஆமா. சரி ஓகே, थैंक यू ப்ரோ. சொல்லுங்க. எம்ஐ சிஎஸ்கே மேட்ச் ஓகே, யார் ப்ரோ ஜெயிப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் எம்ஐ தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா டீம் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் என்னன்னா பும்ரா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பவுலிங் அட்டாக்ல இன்னும் கொஞ்சம் பவரா இருக்காங்க. லைக் பாத்தீங்கன்னா இப்போ தீபக் சகர் எப்பவுமே எல்லாம் கடைசியாக நடந்த எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் ஓப்பனிங் ஸ்பெல்லே ஒரு விக்கெட் எடுத்துறாரு. எப்போ லாஸ்ட் வீக் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அந்த கொல்கத்தா கூட மட்டும் தான் விக்கெட் எடுத்தாரு. இல்ல லாஸ்ட் மேட்ச்லயே எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் எடுக்கல. இவர் தான் ஆர்டிக் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஓ சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாங்க? லைக் இல்ல ஆக்சுவலி சொல்றேன், அவங்களோட ஓப்பனிங் ஸ்பெல்ல எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு முன்ன மேட்ச் தான் எடுத்தாங்க ஓப்பனிங் ஸ்பெல்ல. லைக் வந்து இப்போ பும்ரா ஓரளவுக்கு ரிதம் வர மாதிரி தெரியுது. போன லாஸ்ட் மேட்ச் வந்து இவர்கிட்ட தான் அடி வாங்கினாரு. யாரோட நடந்துச்சு ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இவங்க டிசியோட நடந்துச்சு. கருண் நாயர் மட்டும் தான் அடிச்சாரு, ஃப்ரீயா ஆடினாரு. பட் இருந்தாலும் பும்ரா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர், ஸோ ஈஸியாக கம்பேக் பண்ணுவார். சரி ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையும். என்னன்னா ஒன்றும் திருப்பாத்தி ஹூடா அவங்க மேலே நம்பி இருக்காங்க. இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாருமே ருத்ராஜுக்கு ஒரு பேபி ருத்ராஜ் அது மாதிரி வந்து என்னன்னா நம்மளுக்கு ஏபிடிக்கு வந்து இவர் எடுத்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா குட்டி ஏபிடி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையும் மாற்றி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க யாருமே ஏபிடி இல்லை, ஏபிடி மாதிரி இருக்கவங்கள எடுத்திருக்காங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹோப் கடவுள் தான் சொல்லணும் பதில். சரி ப்ரோ, பாத்தீங்கன்னா கலீல் அகமது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆக்சுவலி நான் தான் சொல்லி கரெக்ட் அவர் சூப்பரா bowling போறாரு ஓப்பனிங் ஸ்பெல். பட் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மிச்ச எல்லாருமே bowling போறாங்கன்னா கண்டிப்பா நூர் அகமது பர்பிள் தூள் இருக்குல்ல, பர்பிள் கேப் இப்போ மாறிச்சு. ஆக்சுவலி இருக்காரு லைக் 12 விக்கெட்ல இருக்காங்க. இப்போ பிரசித் கிருஷ்ணா வந்துட்டாரு, அவரும் பர்பிள் கேப்ல கரண்டா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா. ஸோ அது கரெக்டான டைம்ல டோனி யூஸ் பண்றாரு. பட் ஆனா ருத்ராஜ் இருக்கும்போது அவர் நிறைய விக்கெட் எடுத்தாரு. இன்னும் டோனி வரும்போது பெருசா விக்கெட் எடுக்கல. பெருசா அவருக்கு வந்து ஓவரும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஓவர் 3 ஓவர் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் போட்டா 4 ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் டோனி கேப்டன்ஷிப் பண்ணும்போது ரெண்டு வாட்டி கேப்டன் பண்ணியிருக்காரு இந்த இயர்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து 4 ஓவர் போட்டார். அதுக்கு முன்ன மேட்ச்ல 3 ஓவர் தான் தந்தார். பெருசாக கரெக்டாக தரல. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா கலீல் அகமது வந்து நான் டெல்லியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். டெல்லியிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னா இப்போ 3-4 இயர்ஸ் முன்னாடிலேருந்து நான் டெல்லிக்கு ஃபேனாக இருக்கேன். இப்போ
எப்படி கரண்டா டெல்லி வந்து பிடிக்கும். நான் இப்போ நீங்க உடனே சொல்லலாம் ஏன் நீ டாப் ஆஃப் டேபிள்னால டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட ஸ்டேட்டஸ் எடுத்து நான் ப்ரூஃப் காட்டுவேன். எனக்கு ஸ்டேஜ் எடுக்கும்போது ரிக்கி பாண்டி எனக்கு முக்கியமாக ரிக்கி பாண்டி ரொம்ப பிடிக்கும். அந்த ஆஸ்திரேலியா ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே நார்மலாக நம்ம கிரிக்கெட் ஆடும்போது கூட நான் எப்பவுமே அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட தான் ஆடுவேன். ஸோ அவரோட அக்ரெசிவ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு பஞ்சாப்பும் பிடிக்கும். பட் ஆனால் பிளேயர் கம்பேர் பண்ணும்போது டிசி ஒரு 5 years 6 years நான் அந்த ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டி, அந்த மாதிரி ஷிக்கர் தவான், டேவிட் வார்னர் இந்த மாதிரி அந்த லைனப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கலில் அகமத் அப்பயே போன வருஷமே பார்த்தீங்கன்னா சூப்பராக bowling போடுவார். லைக் இப்போ எல்லா ஸ்டார்டிங் இதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் ஸ்பெல் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ நல்ல பவுலர் தான். லைக் ஹோப் நல்லா கம்பேக் பண்ணுவாங்க. நம்பலாம். சிஎஸ்கே நம்ம ஊர் நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா என்ன இருக்கும். நம்ம ஊர் ஜெயிக்கணும்னு ஒரு சைடில் ஒரு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபேவர் பார்த்தீங்கன்னா டிசி. இன்னைக்கு மேட்ச்ல மும்பை தான் வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப் ஷோர். ஏன்னா இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் டீம் செட் ஆகணும். பேட்டிங் இது ஒன்றும் கரெக்டாக செட் ஆகல. இன்னும் திருப்பாதிக்கு எதுவும் பெருசாக பட மாட்டேங்குது. அப்புறம் தீபா கூட எப்படின்னு தெரியல. மும்பைல பார்த்தா ஒரு பெரிய ஸ்பின்னரே யாருமே இல்லையா ப்ரோ? பெரிய கரண் சர்மா டெல்லியோட லாஸ்ட் மேட்ச் அவர் 3 விக்கெட் அவர் தாங்க எடுத்தாரு. ஒரு மேட்ச் தான் கொடுத்தாங்க. இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு. விக்னேஷ் புத்தூர் வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வருவாங்க திரும்பியும். அவங்க அதான் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. விக்னேஷ் புத்தூர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல ஸ்பின் அட்டாக் அந்த இது ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும். சாண்டர் நல்ல பவுலர் ஆக்சுவலி டெல்லியோட ஈஸியா கம்பேக் பண்ணதே அவர் தான் தெரியும்ல. 19th ஓவர் ஏதோ போட்டாரு, ஸ்லோவா போட்டு ஒரு இவரோட விக்கெட் எடுத்தாரு. ஸ்டெம்பீட்லாம் பண்ணாங்க சூப்பரா. அவர் நல்ல பவுலருங்க, நல்ல ஃபீல்டர், நல்லா அந்த கிவி பிளேயர், நல்ல பறந்து பிடிப்பாங்க. கெல் பிளீட்ஸ் அந்த மாதிரி பறந்து பிடிப்பாங்க. நல்ல ஃபீல்டர்ஸ், அதனால கம்பேக் பண்றாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் அவங்க 2 பேரும் 3 பேர் தான் யூஸ் பண்றாங்க. ரென் போல்டு, சாண்ட்னர், பெருசா அதுக்கப்புறம் வேற யாரு, வில் ஜாக்ஸ் போன மேட்ச் சூப்பரா இருந்தாங்க. புரியல. ரிக்கில்டன் அவருக்கும் பெருசா பட மாட்டேன். ஆனா மாட்டிச்சுன்னா எடி அடிப்பாரு அவரு. பாப்போம் என்னன்னு பாப்போம். ரோஹித் சர்மா என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா ஒரு 20 ரன், ஒரு 5 to 6 பால், ஒரே ஓவர்னா 2 ஒரு 8 பாலுக்குள்ளே ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாரு தான் தோணுது. அந்த ஃபாஸ்ட் ஒரு 3 6 ஒரு ஃபுல் ஷாட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ஃபேவரட் ஃபுல் ஷாட் பாப்போம். ஓபி சரி ப்ரோ, இன்னைக்கு எம்ஐ தான் ஜெயிக்கும். ஆமா, எம்ஐ தான். சூர்யாவும் ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. பட் இருந்தாலும் திலக் வர்மா ஒரு இது மேட்ச் ரிட்டையர் பண்ணாங்களா, அதெல்லாம் ஒரு மாதிரி தப்பான முடிவுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மேட்ச்ல அவர் நின்று தான் முடிச்சிருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் வரையும் என்னாரு, ரன்னர் பால் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க அசுதோஷ் எடுத்துக்கோங்க. டெல்லி மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா, 20 பாலுக்கு 20 ரன் தான் வச்சிருந்தாரு. அடுத்து அந்த 10 பால்ல தான் அந்த 66 ரன் 30 பாலுக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பேக் பண்ணுவாங்க. நம்பணும் ஒரு 4 பேருக்கு பேட்ல எனக்கு பால் படுதுன்னா அந்த மேட்ச் அந்த டீமோட ஃபினிஷர், மேட்சோட ஃபினிஷர் அவரு கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த அவரோட ரோல் பக்கா பண்ணி முடிச்சுட்டு தானே போனாரு. ஸோ நம்பணும் இவருக்கு அந்த ரோல் தெரிஞ்சு அமைச்சிருக்கீங்க. ஏன் புதுசா ஒரு திருத்துறீங்க? அவர் எடுத்து வந்து திரும்பி பாலை பார்க்கணும், மீட் பண்ணணும். இவர் ஆல்ரெடி ஒரு 10 பால் மாட்டிருக்காரு. திரும்பி எந்த லைன் போனோம் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த 6 பால் ஏதாவது பண்ண முடியுமான்னு தான் யோசிக்க முடியும். நம்ம இந்தியர் நல்லா பண்றாரு அவரு நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் ஒரு 2-3 மேட்ச் தான் கிளிக் ஆகுது. பட்டாலேயும் படாட்டி பாக்கியம் அந்த மாதிரி தான், நம்ம சீக்கா சொல்ற மாதிரி தான். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க் யூ. மும்பை சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு யாருன்னா ஜெயிப்பாங்க? சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறாங்க. எதனாலன்னா ஆல்ரெடி அவங்க வந்து முதல்ல கொஞ்சம் வீக்னஸஸ் இருந்தது. இப்ப கேப்டன்ஷிப் மாறி இருக்கு. தோனி திருப்பி வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே போன மேட்ச்ல ஒரு யங்ஸ்டர் ஆடினாரு. இன்னைக்கு மேட்ச்ல இன்னொரு ஒரு 17 வயசுல ஒரு பையன் உள்ள வராரு இன்னைக்கும். ஸோ கொஞ்சம் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு 200 இவங்க டார்கெட் கொண்டு வந்துட்டாங்கல்ல, கட்டாயம் வின் பண்ணுவாங்க. மும்பை தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் வராங்க. அடிச்சது இல்ல, அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மும்பைல வந்து இப்ப முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. மும்பை வந்து தொடக்கத்துல இருந்தே சரிவுல தான் இருக்கிறாங்க. டேபிள்லயே பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறாங்க. இது வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து மும்பைல நடக்குதுங்கிறதுக்காக வந்து மும்பை ஜெயிக்கன்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம அங்க போய் ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க இங்க வந்து ஜெயிச்ச மாதிரி நம்ம அங்க போய் ஜெயிக்கிறோம். வென்யூ வந்து முக்கியம் கிடையாது, பிளேயர்ஸ் தான் முக்கியம். நிறைய செய்வாரு. இன்னைக்கு ஏற்கனவே பாத்துருக்க 2-3 மேட்சஸ் ஒழுங்கா ஆடுறாரு. ஓப்பனிங்ல மட்டும் ஒரு பவர் பிளேல ஒரு 70 ரன் அடிச்சிட்டாங்கன்னா போதும். அது நல்ல ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க. சென்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஜெயிக்கலன்னா, ஏன்னா இது வந்து பவர் பிளேக்கு வந்து ஐ மீன் இப்போ வந்து அந்த டேபிள் டாப்புக்கு அந்த டாப்ல போறதுக்கு வந்து இது 2 பேருக்குமே வந்து ஒரு சான்ஸ். இந்த மேட்ச் 2 டீம் தோத்தாலும் இதுக்கு பிளே ஆஃபுக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ பிளே ஆஃபுக்கு போகணும், கட்டாயம் இன்னைக்கு ஜெயிச்சா தான் பிளே ஆஃபுக்கு போக முடியுங்கிறதுனால கட்டாயம் ரொம்ப துடிப்போட விளையாடி எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு.
சொல்றீங்களா? சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்லுப்பா. மும்பை சிஎஸ்கே மேட்ச் நினைக்கு சரி, யாருன்னா ஜெயிப்பாங்க? நான் மும்பை தான் சொல்றேன்மா. எதனால மும்பை தான் சொல்றீங்க? மும்பை வந்து ஒரு டாப் பவுலர் கொண்டு வந்துருக்காரு, பும்ரா. பும்ரா அவர் பேரு. ஏன்னா நம்ம சென்னையில வந்து அந்த அளவுக்கு பவுலிங் கிடையாது. 4 ஓவர் வந்து அவரே எடுத்துறாரு. லாஸ்ட் ஓவர்ல ஒரு ஓவர்ல 5 ரன் அடிக்கணும் கூட பும்ரா ஸ்ட்ராங்கா நிறுத்திடுவாரு. அது இல்லாம மும்பையுடைய ஓன் பிச் வேற. அதனால சிஎஸ்கேக்கு வந்து இந்த அளவுக்கு கிடையாது. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் ஃபார்ம்ல வந்துட்டாரு, சூரியகுமார் ஃபார்ம்ல வந்துட்டாரு. அருமையா டீம் செம்ம டாப்ல இருக்கு. பும்ரா ஒரு ஆள் தான் அந்த 4 ஓவர் எத்தனாருனாவே மீதி 16 ஓவர் தான். 16 ஓவர்ல 200 ரன் அடிச்சாங்கன்னா சென்னையால் சேஸ் முடியாது. சென்னை இது வரலாம் பார்த்தீங்கன்னா 170 ரன்ல சேஸ் பண்ண சரித்திரமே கிடையாது. ஓகேங்களா? இப்போதான் டோனி வந்து இப்போ கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அது கூட பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல யாருமே இல்லை. படிக்கல் ஆடி இருந்தாரு, படிக்கலாம் இதுவாயிட்டாரு. ரத்தின் ரவீந்திரா வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுறாரு. டாப் நேற்று அன்னைக்கு பாருங்க, படிக்கல் ஆர்சிபி தான் ஆடிட்டு இருக்காரு. சாரி, அவங்க கேப்டன், சென்னை கேப்டன் இருந்தாரு, ருத்ராஜ் கேட். சாரி, ருத்ராஜ் கேட். நேற்று பாருங்க, பட்லர் பாருங்க அப்படியே ஸ்டாண்டர்ட் அடி 97 அடிச்சு அந்த டீம் ட்ரீன் பண்ணாரு. அந்த மாதிரி பிளேயர் வந்து சென்னையில கிடையாது இப்போதைக்கு. அதனால வந்து சென்னை வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது மேல வரது ரொம்ப கஷ்டம் தான். மும்பை தான் பாருங்க, இதுக்கப்புறம் இருக்கிற மேட்ச் எல்லாம் மும்பை அடிச்சு தூக்கி டாப் ஃபர்ஸ்ட்ல வரப்போறாங்க பாருங்க. நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சொன்னீங்கல்ல, இப்போ மும்பைல பாத்தீங்கன்னாக்கா பவர் பிளேல விக்கெட் எடுக்க முடியல நம்மளால யாராலுமே. பவர் பிளேல விக்கெட் தேவையில்லை எங்களுக்கு. ரன்னை எங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணா போதும். எங்களுக்கு 160 150ல கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் அந்த டீம். இவங்க நாங்க அடிச்சிடுவோம். இவங்க மும்பை வந்து 200 சேஸ் பண்ற டீம். இப்போ ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அன்னைக்கு செம்மாட்டி அடிக்கிறாரு, நல்லா இன்னும் டாப்ல வந்துட்டாரு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மேட்ச் தான், ஒரு மேட்ச் தான் இருக்காரு. மற்ற மேட்ச்லாம் டவுன். மும்பையும் டவுன் தான். ஆனா சென்னை கொஞ்சம் அதை விட இருக்குது. சென்னை வரணும் மேல. சென்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க, அதனால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இனிமேல் ஜெயிச்சாதான் அவங்க நிற்க முடியும். அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு போராடுவாங்க இந்த தடவை. 4 மேட்சும் ஜெயிக்கணும். கண்டிப்பா 4 மேட்ச் ஜெயிச்சா தான் ஓரளவுக்கு அது போய் நிற்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா சென்னையில பாத்தீங்கன்னாக்கா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க, தெரியுமா? எனக்கு தெரியாது. அவரு எங்க மும்பைல இருந்து வந்தவர் தானே. அவரு மும்பை பிளேயர் தான். அவரு எப்படி ஆடுவார், எந்த பொசிஷன் ஆடும் சொல்லி எங்க மும்பை பிளேயர் எல்லாருமே தெரியும். அவங்களுக்கு எல்லாமே மும்பைல இருந்து பிளேயர் தான். இங்கிருந்து போனவர் அவர். அவருடைய ஸ்டைல் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால அவருக்கு ஏற்ற பால் போட்டு இவங்க எடுத்துருவாங்க கரெக்டா. ஆனால் மும்பை நல்லா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே இல்லை. மும்பை வந்து டாப்பா இருக்குது. சென்னை வந்து ஓவர் எஃபோர்ட் போடணும். ஓவர் எஃபோர்ட்னா எப்படின்னு தெரியல. அவங்க வந்து ஒரு பேருமே எல்லா மேட்சுமே ஜெயிச்சவங்க. 50 ரன் அடிக்கிற மாதிரி பிளேயர் யாருமே இல்லை இப்போதைக்கு சென்னையில. அந்த 50 ரன் இல்லை யாருமே. எல்லாமே 20-30 வந்து அவங்க அதுக்கப்புறம் அதிகமா அடி எடுத்த பிளேஸ் வந்து என்ன கேன்சல் பிளேட்டான்னு தெரியலையே. ஏன்னா எல்லாமே டவுன் பிளேயர். ஏன்னா முன்ன பழைய செட்டு இது இப்போ ஒன்னும் கூட சரியில்லை. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் தான் எடுத்துக்கிறாங்க. மணி ப்ராப்ளமா இல்லை அது என்னன்னு தெரியல. ஆனா சென்னையே திட்டுது. சென்னை இது. தேங்க்யூ. மும்பை. சரிண்ணா, இப்போ மும்பை சிஎஸ்கேல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், பவர் பிளேல விக்கெட் எடுத்துறாங்க. கலையில இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி? எது எடுத்தாலுங்க பேட்டிங் ஆர்டர் வந்து சூப்பரா இருக்குது மும்பைல. நீங்களே அப்படியே உங்க பேட்டிங் ஆர்டர் பாருங்களா. மும்பைல பாத்தீங்கன்னா சொல்றீங்களா, ஸ்பின்னர் நிலையான ஸ்பின்னர் யாருமே கிடையாது மும்பைல. பூம் 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 பூம்ரா அவர் ஒரு ஆள் போதுங்க. பூம் பூம்னா அங்க ஆடியன்ஸும் பூம்ன்றாங்க, கேலரி பூம்ன்றாங்க, எல்லாமே பூம் பூம் பூம். அந்த பூம் ஒண்ணுங்க போதுங்க. நாங்க தாங்க பூம்னா பூம்ரா தாங்க. ஓகே, எஸ் 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 எஸ். சிஎஸ்கே என்ன மேட்ச் யார் போய் ஜெயிப்பாங்க? இனி எப்பவும் போல சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். இப்ப மும்பைனா கொஞ்சம் பரிதாபமா ஜெயிக்கிறாங்க, கிட்ட வந்து ஜெயிக்கிறாங்க, தோத்துடுறாங்க அடிக்கடி மேட்ச். இப்ப அவங்க பங்காளிங்களால யாரு விட்டு கொடுத்தாடுறாங்கன்னு பாப்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். என்ன காத்தி? அதனால இப்போ நீங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்க சொல்றீங்களா? ஆமா, சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் இன்னைக்கு. சரி, இப்போ சிஎஸ்கேல பதினஞ்சு வரைக்கும் யாரும் நல்லா பண்ணவே இல்லை கிடையாது. 100 ஆகும்போது கலையில இருக்கும்போது தவிர்த்து வேற யாரும் பேட்டிங்கும் சரி போலிங் யாரும் நல்லா பண்ணதே இல்லை. ராகுல் திரிபாதி சொல்லலாம், அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஃபார்முக்கு வந்தா கொஞ்சம் நல்லா ஆடுவாரு. எப்போ 7 மேட்ச் ஆயிப்போச்சு. ஃபார்முக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், டீமுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்போ புதுசா பிராவிஸ் வேற இறக்கிருக்காங்க. அவர் வந்து நின்று ஆடி ஜெயிச்சு கொடுத்தானா மேட்ச் நல்லா இருக்கும். டூபே கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சாருன்னா செம்மையா இருக்கும் மேட்ச். அதுதான் 2 பேர் இப்போ 2 பேர் கூட்டு சேர்ந்தாங்கல்ல, கூட்டு சேர்ந்து 2 பேரும் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேட்ச் பார்க்கவும் சூப்பரா இருக்கும். அவங்க டீம்ல ஹர்திக் பாண்டியாவும் வேற யாரா சூரியகுமாரும் ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும் மேட்ச். ரெண்டுமே விறுவிறுப்பா போகும். 200 ரன் டார்கெட் அந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லா ஆடுவாங்க மேட்ச். இன்னைக்கு பார்ப்போம் மேட்ச் வாழ்க்கையில. லாஸ்ட்ல தோனி வந்து ஒரு 6 ஃபைனல் 6 ஒன்று வச்சா இன்னும் அருமையா இருக்கு. அப்படியே ஆகாசம் அப்படின்னு பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். சரி, இப்போ அவங்க பாத்தீங்கன்னாக்கா பேட்டிங் ஆடுற ஒழுவா இருக்கு.
ஸ்பின்னு மட்டும் அந்த அளவுக்கு யாரும் வரைக்கும் போன விக்னேஷ் புத்தர் அதுல போடுறாங்க. இப்போ பார்த்தா ரீசெண்டா கரண் சர்மாவுக்கும் இன்ஜரி ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ? வாழ்க்கையோட பிச்சை பொறுத்து தான், நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. பிச்சை பொறுத்து தான் அவங்க இப்போ பேஸ் இருக்கலாமா இல்லை ஸ்பின்னர் இருக்கலாமான்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்க ஸ்பின்னர் இருக்குனாங்கன்னா அந்த ஸ்பின்னர் அவங்க கிட்ட கம்மி இல்லவே இல்லை ஸ்பின்னர்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஸ்பின்னர் தான் அதிகமாக இருக்கு. இப்போ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம தான் வின் பண்ணுற மாதிரி இருக்க மேட்ச். இப்போ அவங்க கிட்ட ஒரு ஸ்பின்னர் வச்சு அவங்க விக்கெட் ஜெயிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் சொல்லுவாங்க. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். அங்கே ஆர்டர் பண்ணி பயங்கரமா பண்றாரு பேட்டிங் பவுலிங். அவரு இந்த மேட்ச்ல 100 அகமது விக்கெட் எடுப்பாரு. அவரு ஸ்பின்ல மாட்டிப்பாரு. அப்படிங்களா? எஸ்கே இருக்காரு, எஸ்கே பயங்கரமா அடிப்பாரு. அவரும் மாட்டிப்பாரு. 2 விக்கெட் கலீல் கிட்ட மாட்டிப்பாரு சூரியகுமார். இளையபுரமா இருக்காரு. ஓ ஷிட். அவருக்கு நாங்க புதுசா ஒரு பிளேயர் இறக்கிடுறோம் உள்ள. யாருன்னா பிடிச்சோம். தோனியா வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு. விக்கெட் எடுப்பாரு. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் இன்னைக்கு. வேற எந்த இதுவும் சிஎஸ்கே தான். சரி ப்ரோ, ஓகே, थैंक यू. ப்ரோ இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ யார் பேர் ஜெயிப்பாங்க? இந்த மேட்ச் பார்த்தனா ஷேக் ரஷீத் இருக்கான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே ஆர்டர் இருக்கு. அவன் வந்து பேட்டிங்லாம் நல்லா ஆடுறான். ஃபர்ஸ்ட் ஒரு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவரில் 24 ரன் அடிச்சான். இப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வருவான். அடுத்த ஆற பொறுத்து மிடில் ஆர்டரில் வந்து இப்போ வந்து ஏபிடி இருக்கான். அவன் இருக்கான். தோனி வந்து லாஸ்டா இந்த வாட்டி வந்து இறங்குவாரு. அவரு எப்படியோ நம்ம வந்து போலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து பேட்டிங் லாஸ்ட் ஆனா நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. போலிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு பேட்டிங் சேசிங் பண்ணா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, அவங்க இதுல பாத்தீங்கன்னா பேட்டிங் எல்லாமே வெயிட்டா இருக்காங்க, சேசிங் பயங்கரமா பண்ணுவாங்க. நம்ம இதுல வந்து ஸ்பின்னர் இருக்காங்க, பத்திரானா இருக்கான், அதுக்கப்புறம் 100 இருக்கான். இப்போதைக்கு இது வரைக்கும் எடுக்கல. ஆனா அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் நிறைய டாட் பால் ஆக்குறான், ரன் அவ்வளவா வில்ல. அதான் அவர் போட்ட மேட்ச் நல்லா. ப்ரோ அவர் ஓவர்லலாம் 50 போட்டாரு. அவரு 50 அது வந்து லக்ல போனது. ஒரு மேட்ச் தான் ப்ரோ 50 போட்டாரு. அவர் என்ன மேட்ச் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேட்ச் தான் ப்ரோ 50 போட்டாரு. அவரோட 100 ஆகும்போது லீடிங் விக்கெட் டேக்கர் சென்னை தான் ப்ரோ. 100 ஆகும்போது இல்ல ப்ரோ, நான் சொல்றது வந்து பத்திரானா சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஓவர் பரவாயில்லாம தான் போறாரு. டெத் ஓவர்ல பண்ணாதே மேல எப்படி ப்ரோ போடுவாங்க? நல்லா ஒயிட் போடாம போட்டாரா நல்லா போலர் தான் அவரு. 50 போயிருக்கு ப்ரோ. அவருக்கு ப்ரோ ஒரு மேட்ச் தான் ப்ரோ 50 போச்சு. எல்லா மேட்ச்லயே 45 அந்த மாதிரி இதுல இருக்கார்ல ப்ரோ. அவனுக்கு ஏதோ இன்ஜூரி சம்திங் சொல்றாங்க பத்திரானாக்கும். பத்திரானாக்கு கால் இன்ஜுரி. அவன் போடும்போது எப்படி போடுவான்? அப்போ மேட்ச்ல எப்படி வருவாரு? கால் இன்ஜூரினா லெக் இன்ஜூரினா இப்ப வந்து வருவான். வாய்ப்பு இருக்கு, வந்தா வாய்ப்பு இருக்கு.